வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. மோடியின் சர்வாதிகார போக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் எல்லாக்கும் முற்றுப்புள்ளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயுடுவாலும் பல்டி குமாரும் ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. நாடே மோடிஜியை பார்த்து மற்றற்ற மகிழ்ச்சி. என்ன ஒரு மகிழ்ச்சி! இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்கள் ஒரு பக்கம் ஆரவாரம். ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிக்கலைனா கூட பரவாயில்ல, இங்கே நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பாஜக கலவர பூமி, ரத்த பூமியாக இருக்குது. மோடிஜி அவர்கள் சர்வசாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிருக்கலாங்க. இந்த நிலைக்கு காரணம் அண்ணாமலையாகத்தான் மோடி ஊசலாடி கொண்டு இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? மேலும் யோகி அவர்களை அங்கேயே பங்கம் பண்ணது உள்குத்து யாருனால? மோடிஜினாலையா? அதனால தான் அங்கேயே 40க்கு மேலே நம்ம இந்தியா கூட்டணி வென்றுடுச்சா அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, கோடி மீடியான்னு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சில பேர்லாம் இருப்பாங்க. அதாவது வெற்றி என்பது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது, ஆன்டி மோடி தான். அவங்க பெரிய நல்லாட்சிலாம் செய்யலை இப்படின்னு ஒரு உருட்டிட்டு இருப்பாங்க சில பேர். இந்த பத்திரிகையாளர்லாம் எங்கேருந்து வர்றாங்க என்னன்னே தெரியலைங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேனே, இந்த முறை நம்ம அதிமுகவுடைய இயலாமை, ஆளுமை பண்பு இல்லாத இயலாமை, இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த ஒரு அக்கப்பூர். மேலும் நல்ல ஊர்ஜனமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இபிஎஸோடைய இயலாமை தாங்க காரணம். அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு எல்லாமே அப்படியே அந்த பக்கம் பாஜகவுக்கு போச்சு. ஏன் அவரால் பாமகவை கூப்பிட்டு அரவணைச்சு கொள்ள முடியல? எப்படி நம்ம தேமுதிகவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாப்லையே, அதே மாதிரி ஏன் பாமகவை வச்சுக்க முடியல? இதுதாங்க ஒரு பெரிய விஷயம். என்னதான் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தானே அவர் ஆளுமையை காமிச்சிருக்கணும். அவர் அந்த பக்கம் பாஜகவுக்கு போயிட்டாப்ல. சரி, அதை விடுங்க. மற்ற இடங்களை எல்லாத்துலேயுமே பார்த்தா ஒரு 7 இடங்களில் 2வது இடம் பாஜக வந்திருக்கு. இதனால் உடனே நம்ம இவிஎம் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். திராவிட கட்சிகள் எல்லா விஷயத்தையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கான வெற்றி, திமுகவுக்கான வெற்றி. ஏன்னா 40க்கு 40 அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எப்பயுமே ஒரு 99 வாங்க கூட வாங்கிடலாம், 98 வாங்கிடுவான். ஆனால் 100 அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்குறது எவ்வளோ கஷ்டங்க. இப்போ பார்ப்போங்க பாருங்கள். மோடிஜி அவரை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வேலைக்கு ஒரு உணவு, காஸ்ட்லியான உணவு, எல்லாம் இம்போர்ட்டட். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரே பச்சை எச்சா மாதிரி போட்டு வந்தது கண்குளா காட்சியாக இருக்குது. நாடே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். அடுத்த பிரதமர் யார் தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இதுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னே அந்த இடத்துல நம்ம யோகி அவர்களை அடித்து உட்கார வச்சுட்டாங்களோன்னு தோணுது. மேலும் இந்த அடி இருக்குது பாருங்கள் மோடிஜிக்கு. தும்பனாலும் சரி, கக்கூஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் நிதிஷ்ட கேட்கணும், இல்லை இந்த பக்கம் பர்மிஷன் நாயுடுவால்கிட்ட கேட்கணும். இப்படியே தான் அவரோட வாழ்க்கை ஓடும். இது எவ்வளோ நாளைக்கு ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கு வயது 70க்கு மேலே ஆயிடுச்சு. அவரும் சிஎம்மாவும் இருந்திருக்கிறாரு, பிஎம்மாவும் ஒரு 10 வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்தை ஓட்டியிருக்காரு. இந்த 25 வருஷத்தில் சோலோவாக 1 மேன் ஆர்மியாக தான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தவர், இனிமேல் தும்பனா குத்தம், தண்ணி குடிக்கணும்னா பர்மிஷன் கேட்கணும், ட்ரெஸ்ஸு மாற்றுறதா இருந்தாலும் கேட்கணும், குளிக்கிறதா இருந்தாலும் கேட்கணும், இப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா பாருங்கள். காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு நடந்தால் அடுத்த நிமிஷம் ஆட்சி கலைஞ்சிடும். இப்படி ஒரு சுச்சுவேஷனு எவனுக்கும் வரக்கூடாதுங்க. ஒருவேளை ராகுல் ஜெயிச்சிருந்தா கூட நம்ம இந்த மாதிரி மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. சரி, கதரும் மோடி. கருடா சௌக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இதை நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமான ஒரு பாட்டு, பழைய பாட்டு. கண்ணதாசன் அவர்கள் பாடி எழுதி அந்த பாட்டை அற்புதமான இசை எம்எஸ் விஸ்வநாதன். இது யாருக்கு இதோ இல்லையோ, இவ்வளோ நாள் ஆட்டங்காட்டின நம்ம மோடி அவர்களுக்கு மிக வருத்தமாக இருக்குங்க. மேலும் நம்ம மகாபாரதான்னு பல விஷயங்களை உங்களை உருட்டுவாங்கள்ல, அதுலேருந்தே உங்களுக்கு சொல்லலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கலியுகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லுவார். சில பேர் வருவானுங்க, பயங்கரமாக பேசுவானுங்க, ஆனால் கடைசியில் அவனுங்கத்தான் சாமியாருன்னே சொல்லிடுவானுங்க. இந்த சாமியார் வேஷம் போடுறவங்க கடைசியில் தான் சாமியாருன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, 4 விதமான ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்துருப்பாங்க. பஞ்சபாண்டவர்கள் 4 விதமான
காட்சிகளை பார்த்துருப்பாங்க. அது ஒரு தனி கதையே இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பை எடுத்து விட சொல்லியிருப்பார். அந்த அம்பை போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாப்புல. ஒருத்தவரும் பஞ்சபாண்டவரில் ஒருத்தவங்க போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வருவாங்க. அதில் ஒன்று தான் ஒரு குயில் வந்து மாமிசம் சாப்பிடுமா? ஆனால் குயில் வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய முயலை கொத்தி சாப்பிட்டுட்ருக்கோம். அதனுடைய உவமை என்னன்னு சொல்லும் பொழுது, அழகான குரல், மென்மையாக பேசக்கூடியவர்கள், அனைவரையும் கவரக்கூடியவர்கள், இப்படித்தான் இருப்பார்கள் சில சாமியார் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு இருக்கவங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே இருப்பது இச்சை. தான் தான் சாமியார் அப்படின்றத விட தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுளின் அவதாரமாக இருக்கிறவர் ஏன் இவ்வளவு குறைகளும் இவ்வளவு கஷ்டங்களும் தாங்கி கொண்டு இருக்கிறார்? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை விடுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா, இப்போ மோடியோட ஃபேஸ் செட்டை பார்த்தாலே வந்து ஊம குத்தும் நிதிஷ் தெரிய விட்டு அடிக்கிறானுங்கப்பா. முடியல, என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு இந்த பிஎம் போஸ்டே தேவையில்லை, நாளை விட்டால் போதும், 25 வருஷம் ஆடியாச்சு, ஆடிய ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்னன்னு. இந்த பக்கம் நம்ம முதலமைச்சர் நைஸாக தட்டி விட்டுவிட்டு உக்காந்து ஆட்டத்தை பார்த்துட்டுருக்காரு. இதில் என்னென்னா, இந்த கோடி மீடியான்னு ஒரு பக்கம் நார்த் சைடில் இருந்தவங்க தான் பார்த்தா, இங்கே இருக்கிறவனே இந்த யூடியூபர் மூத்த பத்திரிக்கையாளர்னு என்னென்னமோ சொல்லிட்டு அவன் உருட்டு பார்த்தீங்கன்னா, பேசாமல் நீங்கள் தலையில் பச்சை குத்திக்கலாம், பாஜகவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இதில் மேங்கோன்னு ஒருத்தன் இருக்கான், மேங்காமணின்னு, ஐயோ தாங்க முடியாதுங்க. இவிஎம் மிஷினை குறை சொல்கிறீங்க, இவிஎம் மிஷினை குறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சா மட்டும் அது நல்லா இருக்குது, அவங்க ஜெயிச்சா மட்டும் இது இப்படியா அப்படின்னா. இவிஎம் மிஷினில் இருக்கிற கோளாறு ஒன்றும் யாருக்குமே விளங்கலை. இன்னமும் அந்த மேங்கோ மணிக்கு புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. செத்தவன்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்கானுங்க. பல பேருக்கு ஓட்டுன்றது இல்லாமல் போச்சு. பூத்தில் போய் பார்த்தா, ஐயா என் பேரெல்லாம் இல்லைப்பா, கிளம்புப்பா அப்படின்னானுங்க. இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இவ்வளோ ஓட்டுகள் வாங்குறாங்க. டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாம் முடிந்தது. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலை, அதே சமயத்தில் ராகுலும் வெற்றி பெறலை. ஆனால் வச்சு செஞ்சதை பார்த்தீங்கன்னா இதுதாங்க மக்களுக்கு தேவை. இப்போ மக்கள் இருந்து பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, ரமணாவில் ஒரு டைலாக் வரும், ஒரு தலைவன், அதாவது ஒருவன் இறந்துட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிறவன் அழுதாங்கன்னா அவன் அந்த குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருந்திருக்கான். ஆனால் ஒரு நாடே அழுதுச்சுன்னா அந்த நாட்டுக்கு அவன் தான் மிக சிறந்த தலைவனாக இருந்திருக்கான்வாங்க. ஆனால் ஒரு நாடு பங்கம் செய்யுதுன்னு வச்சுக்க, நாடே பார்த்து சிரிக்குதுன்னா பார்த்துக்கோங்க, அது என்னன்னு நினச்சிங்கன்னா, அந்த நாடே சிரிக்குது அப்படின்னா இன்றைய அளவில் சிரிக்கக்கூடியது ரெண்டு அண்ணாமலைஜி, மோடிஜி, இவங்க பேரை சொன்னாலே வந்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பேச்சை பேசிட்டாங்க. ஓவர் பேச்சு, பில்டப்பு, இது எல்லாத்துக்கும் வந்து வரப்போகிற காலங்கள் பதில் சொல்லுங்க. சரி, விரைவில் சாயம் வெளுக்கும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்களே, இது என்னங்கன்னா, அடுத்து உள்ளே வர்றது நம்ம இளைய தளபதி விஜய். இதுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா இது எப்போ சங்கியாக மாறிச்சுன்னே தெரியல. இதில் வேற உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த அளவுக்கு திரையுலகத்தில் வந்ததே ஒரு பெரிய 8வது உலக அதிர்ச்சி ப்ளஸ் அதிசயம். அதிர்ச்சியும் அதிசயம்தான். ஸோ இந்த சமயத்தில் நீ நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தா உன்னை வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணும். அவர் பையனை தான் படத்தில் நடிக்க வச்சுருந்துருக்கணும். இப்போ என்னடானா, இவருடைய கோட்டு படத்தில் ஏஐ மூலமாக விஜயகாந்த் நடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காப்லையா. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? ஆனால் சங்கி முகத்தோடு வந்தால் விஜய் அவர்கள் இருக்கிற பேரும் போய் நாஸ்தி ஆகிடும்ன்றது உண்மை. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் நமது சீமான்ஜி அவர்கள் பிஜேபியின் பி டீம்னு சொல்லியே ஒரு வழிக்கு முடிச்சிட்டானுங்க கதையே. கூட சவகாசம் வச்சுருந்த நம்ம எடப்பாடி அவர்களுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ விஜய் அவர்கள் என்னதான் ஒரு விஷயத்தில் படங்கள் 100 நாட்கள் 500 கோடி 100 கோடி 200 கோடி அப்படின்னு சம்பாதிச்சாலும் சரி, மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன குரல் கொடுத்தீர்கள்? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும், ஒரு அரிசி பாக்கெட்டும், ஒரு தோரம்பருப்பு பாக்கெட்டும் இப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுனால ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு நீங்கள் வைர நெக்லஸ் கொடுக்குறதும் தங்க நெக்லஸ் கொடுக்குறதோ பெருசு கிடையாது. அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் எப்பொழுது கொடுக்குறீங்களோ அப்போ தான் நீ சிறந்த தலைவன். அந்த தலைமை பண்போடு வாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு போடலாம். ஆனால் விரைவில் சாயம் வெளுக்கும். அரசியலுக்கு 2026 வருவதற்கு முன்பே பங்கம் செய்யப்படுவார் விஜய். ஆனால் இவருக்காக பேசக்கூடிய பல சங்கி ஊடகங்களும் சங்கிகளும் இவருக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
மேலும் ஆட்டுக்குட்டி பிரியாணிக்கு ரெடியாக இருப்பதால் அது மேலும் இங்கே இருந்தால் ஆபத்து அப்படின்ட்டு அதுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு பதவியை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளை தயார் பண்ணணுன்னு பார்க்கும்போது அது ரஜினியே பண்ண முடியல. அதனால் மாட்டிக்கொண்ட நம்ம இளைய தளபதி விஜய் அடுத்தது என்ன ஆக போகிறாருன்றத நம்ம பொறுத்திருந்து இந்த விளையாட்டை பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த 5 வருஷன்றது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்க போகுது. சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வச்சு பிரியாணி, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்துடுவார். விஜய் வந்துட்டாருன்னா சந்தோஷமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவருடைய ஆளுமை பண்பை உணர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்ததை எல்லாத்தையும் உணர்ந்து மன்னிப்போட ஒன்று கூடினாங்கன்னா அதிமுக என்ற கட்சி இருக்கும். இல்லைன்னா அந்த இலைக்கு நடுவே ஒரு பூ மலர்ந்து அது தாமரையாக மாறிடும். இதுதான் என்னுடைய கணிப்பு. மேலும் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைத்த ஒரு சந்தேக பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் விளையாண்டவங்க யூபியில் ஏன் விளையாடலை அப்படின்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிட்டாரு நம்ம மோடி. எப்படின்னா அந்த இடத்துல பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடாது. யார்? நம்ம யோகி. அப்படி ஏதாவது வெற்றி பெற்றுட்டாருன்னா அவர் தான் அடுத்த பிஎம்ன்றதை ஸ்ட்ராங்காக உட்காந்துருவார். அதனாலேயே அந்த இடத்துல 45 காங்கிரஸுக்கு போயிடுச்சு. மற்ற இடத்துல பூந்து விளையாடிட்டாங்க. காங்கிரஸில் வரவே சான்ஸ் இல்லாத இடத்துல, அதாவது கேரளாவில் காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட், கேரளாவில் வரக்கூடிய முடியாத சுச்சுவேஷனில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த மாதிரி பல இடங்களில் துல்லியமாக விளையாடி இருக்கிறார்களோ அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களுக்கான எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பொறுத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் அஸ் கனெக்டட். By subscribing Arise Robbie. Bye bye.